594 நாட்கள் பூமியை குடைந்து கொண்டு வெளியே வந்த மெட்ரோ பெல்லிகன் ராட்சத எந்திரம். கைத்தட்டி வரவேற்ற இரண்டாம் கட்ட பணிகளின் வெற்றி இலக்கு. முடியாத செயல் ஏதுமே புவி மீது கிடையாது, எழுந்து வா புயலை போலே பலம் என்ன புரியாமலே பணிந்தோமே குனிந்தோ. பூமிக்கு அடியில் 30 மீட்டர் ஆழத்திற்குள் அதிபயங்கர சுரங்கம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் வழித்தடம் 4இல் பெல்லிகன் என்கிற ராட்சத எந்திரம் மூலமாக பூமியை குடைந்து சென்று பனகல் பூங்கா மற்றும் மீனாட்சி கல்லூரிக்கு அருகாமையில் அதன் இலக்கை அடைந்தது குறித்த காணொளி வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இதற்கு இணையாக அமைக்கப்பட்ட மற்றொரு சுரங்கப்பாதையை மயில் என்கிற ராட்சத எந்திரம் மேற்கொண்டிருந்த நிலையில் அதன் இலக்கை அது வெற்றிகரமாக அடைந்த பிறகு பெல்லிகன் என்கிற இந்த ராட்சத எந்திரம் துல்லியமாக தனது இலக்கை அடைந்து சுரங்கத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது. முதலாவதாக கடந்த 2024 மார்ச் 1 இந்த பணி தொடங்கி தொடர்ந்து 594 நாட்கள் அதன் பணியை செவ்வனே செய்து சுமார் 2076 மீட்டர் தூரத்தை அது கடந்திருக்கிறது. ராட்சத பாறைகளை உடைத்து நொறுக்கி கச்சிதமாக அதன் இலக்கை அடைந்திருக்கிறது என தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. முக்கியமாக இந்த சுரங்கம் கோடம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு அடியில் 30 மீட்டருக்கும் மேல் ஆழத்தில் குடைந்து சென்று கொண்டு கச்சிதமாக சுரங்க பணியை முடித்திருப்பதாகவும் அதற்குள் கட்டுமான பணிகள் இனி தொடங்கும் என்றும் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இயக்குனர் அர்ஜுனன் தலைமையில் அதிகாரிகள் அதனை பார்வையிட்ட காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மெட்ரோ திட்ட அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் ஊழியர்களுக்கும் பெல்லிகனை இயக்கக்கூடிய தொழில்நுட்ப பொறியாளர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. செய்திகளை வழங்குவோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.